அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாமினேட்டர் நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். நான் கொடுக்குற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வந்து யூனிட் வைஸாகவே நோட் போட்டு எழுதுங்க. ரெகுலராக ப்ராப்ளம்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கலெக்ஷன்ஸ் ப்ராப்ளம் கொடுப்போம். அப்புறம் சால்விங் ப்ராப்ளம் போடுவோம். ஸோ நீங்கள் ரெண்டுத்தையும் என்ன பண்ணணுன்னா, டைரக்ட் ரிசல்ட்ஸ் ப்ராப்ளம், சால்விங் ப்ராப்ளம் ரெண்டுத்தையும் நீட்டாக நோட் போட்டு எழுதுங்க. உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணணும். உயிர்னால உறுதியாக சொல்ல முடியும். டெஸ்ட் பேட்சும் சரி, ஸ்டடி மெட்டீரியல் சரி. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. அதர்வைஸ் என்னுடைய வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸ் கம்ப்ளீட்டாக பாருங்கள். உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ ப்ராப்ளம்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். The second order Runge-Kutta method for the differential equation dy by dx equal to f of x with y of x not equal to y naught and y of x1 equal to y1 reduced to Simpson 1/3 rule, Simpson 3/8 rule, trapezoidal rule, Wedel's rule. ஸோ செகண்ட் ஆர்டர் Runge-Kutta மெத்தட் வந்து இந்த இனிஷியல் கண்டிஷனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரெடியூஸ்டு டு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா trapezoidal ரூலுக்கு ரெடியூஸ் பண்ணலாம். ஜஸ்ட்டு ரெண்டு சைடு இன்டெகிரேட் பண்ணிவிட்டு இனிஷியல் வேல்யூ x0 y0 சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அவுட்புட் வேல்யூஸ் செகண்ட் ஆர்டர் Runge-Kutta மெத்தட் வந்து என்னவா டிவைட் ஆகும், உங்களுக்கு வந்து trapezoidal ரூலெலாம் மாறும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ ரொம்ப முக்கியம், நோட் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் ஆர்டர் Runge-Kutta மெத்தட் ரெடியூசஸ் டு trapezoidal ரூல். நெக்ஸ்ட்டு the first order Runge-Kutta method என்னன்னு கேட்குறாங்க. the first order Runge-Kutta method is known as Euler method. ஓகே, ஸோ எந்த ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் Runge-Kutta மெத்தட் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா அது எக்ஸாக்டாக ஈக்குவலன் டு Euler மெத்தடாக தான் இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, அடுத்து தேர்ட் ப்ராப்ளம். an iterative process xn plus 1 equal to f of xn is converges, then absolute value of xn plus 1 minus xn less than absolute value of xn minus xn minus 1, absolute value of xn minus xn minus 1 less than absolute value of xn plus 1 minus xn, absolute value of xn plus 1 less than xn, ஆப்ஷன் டி none. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஐடிடிவ் ப்ராசஸ் வந்து எப்போ கன்வர்ஜ் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் ஒன் ஆஃப் த பர்டிகுலர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா absolute value of xn plus 1 minus xn less than absolute value of xn minus xn minus 1 இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட், let li of x where I from 0 to n denote the Lagrangian fundamental polynomial of degree n சொல்லிட்டாங்க. ஸோ இது எல்லாமே Lagrangian polynomial. ஈச் டிகிரி இப்போ i equal to 0னா டிகிரி 0, i equal to 1னா டிகிரி 1 polynomial சொல்லிட்டாங்க. for the nodes x0 x1 up to xn then the values of sum of all the Lagrangian polynomial என்ன கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ li of xன்றது என்னன்னா Lagrangian fundamental polynomial of degree n for the nodes x0 x1 x2 up to xn then their sum என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சம்மேஷன் வேல்யூ வந்து உங்களுக்கு 1 வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, அடுத்து the interpolating polynomial for the function f of x given by the table 2 1 minus 1 12 16 24. ஸோ உங்களுடைய இன்புட் வேல்யூ எக்ஸுக்கு அவுட்புட் வேல்யூஸ் டிஃபைன் பண்ணி 3 டேபிள் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து பாலினாமியல் என்னன்றது கேட்குறாங்க. இதுக்கான ஷார்ட்கட் என்னென்னா இன்புட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி அவுட்புட் வேல்யூ ப்ரெசென்ட் பண்ணுற என்ன பாலினாமியல் வருதுன்னு பாருங்கள். சப்போஸ் x equal to 1 கொடுங்க, ஏன்னா இந்த இடத்துல x equal to 1 கொடுத்துருக்காங்க. x equal to 1 கொடுத்தா வேல்யூ 16 வர பாலினாமியல் எது பாருங்கள், உங்களுக்கு சி தான் கிடைக்கும். கரெக்டாக x equal to 1 கொடுத்தீங்கன்னா வேல்யூ 16 வர பாலினாமியல் வந்து சி தான். ஸோ இது வந்து Lagrange இன்டர்போலேஷன் போட்டு நீங்கள் வந்து சால்வ் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். ஓகே, ஸோ ஷார்ட்கட் ஐடியா என்னென்னா இன்புட் வேல்யூ டேபிளோட இன்புட் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வேல்யூ எந்த பாலினாமியல் தருது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கிங்க, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு செகண்ட் ஆர்டர் Runge-Kutta மெத்தட் வந்து என்னவா ரெடியூஸ் ஆகும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதே போல் ஃபஸ்ட் ஆர்டர் Runge-Kutta மெத்தடு நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐடிடிவ் ப்ராசஸ் கன்வர்ஜன்ஸ் கண்டிஷன் சொல்லி என்னன்றது கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஆல் த ஃபண்டமெண்டல் Lagrangian polynomials வேல்யூ என்ன வரும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகே, அப்புறம் இன்டர்போலேட்டிங் பாலினாமியல் வந்து ஷார்ட்கட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதையும் கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நோட் பண்ணிக்கிங்க, நோட் போட்டு எழுதுங்க, உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.